கருப்பசாமி கருப்பு அது ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம காளமாடன் ஃபேமஸ் ஆகிட்டான். ஓகே. காளமாடன், சுடலமாடன் எல்லாம் மாடசாமிங்க தான். அதாவது விஷ்ணுக்கு எப்படி தசாவதாரம் கல்கி இல்லாமல், கல்கி அவதாரம் இல்லாமல் தசாவதாரம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மாடசாமிக்கு நிறைய அவதாரம் இருக்குது. பீடக்கோவில்னு ஒன்று சொல்லுவாங்க, தாய் கோவில். அதாவது இதுதான் மூலாதாரம். அந்த கோவிலோட பிடிமண்ணை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கோவில் கட்டுவாங்க. இப்போ நமக்கு கூட குலதெய்வம் ராமக்கம்மா வந்து ராஜராஜேஸ்வரி வந்து தக்கோலம் தான். அங்கே இருக்கிற பிடிமண் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம கணபதிபுரத்தில் வச்சுருக்கோம். ஆமாம், அங்கேருந்து தான். ஆனால் மெயின் பீடம்னு பார்த்தீங்கன்னா தக்கோலம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுக்கோங்க, எனக்கு 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ எல்லாம் பத்தாது. ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஒன்று பண்ணலாம், டெய்லி ஒரு ஸ்டோரி போடலாம். சுடலமாடன் முதல்ல தமிழ்நாட்டுக்காரரே கிடையாது, கேரளாக்காரரு. ஓகே. கேரளாவிலேருந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஓகே. அது கேரளாவிலேருந்து பகவதியம்மன் கோவில் இருந்தார். அங்கே ஒரு மந்திரவாதியோட சூழ்ச்சி, அதில் ஒரு பிரச்சனையாகி அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். சுடலமாட சுவாமி வந்து சிவபெருமானோட மறு உருவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை, அவர் சிவபெருமானோட புள்ள. சிவபெருமானுக்கு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. முதல் பையன் விநாயகர், 2வது முருகன், 3வது ஐயப்பன், 4வது சுடலமாடன். ஸோ மொத்தம் 4 பசங்க இருக்கு. அதில் அந்த 3 பேருமே வெஜிடேரியன். நம்ம ஆள் பக்கா நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன்னா சும்மா இல்லை, எல்லாமே சாப்பிடுவாரா, மனுஷங்கறி திங்கிற அளவுக்கு நான் வெஜிடேரியன். அட நீ வேற. அவர் கைலாசத்தில் எனக்கு படையல் வேணும்னு கேட்டு நரமாமிசம் கேட்டார். அப்படின்னா நரமாமிசம்னா மனுஷக்கறி. ஓகே. கைலாசத்தில் இது வரைக்கும் நான்வெஜ் சமைச்சாங்க ஒருத்தருக்கு அப்படின்னா அது நம்ம ஆளுக்கு மட்டும்தான். நம்ம ஆள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா பில்லி, சூனியம், பேய், ஏவல், ராட்சசன், இந்த நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குல்ல, அது இருக்கோ இல்லையோ நம்ம மனசில் அந்த தாட் வந்தால் கூட அது ஒரு நெகட்டிவ் வைப். அதெல்லாம் ஜீரோவாக்கி நம்மளை பாசிட்டிவ் கொண்டு போகிறது. நம்ம நெகட்டிவில் எந்த அளவுக்கு போகிறோமோ அதை அப்படியே திரும்ப கொண்டு வந்து ஜீரோக்கு வச்சு அங்கேருந்து பாசிட்டிவ்க்கு தள்ளுறது. அந்த ஸ்கேலை மெயின்டைன் பண்ணுவாப்புல. ஓகே. நம்மளால் அதுதான் இந்த நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது சொல்லு? அவங்க அப்பா மாதிரி சுடுகாடு தான். ஆமாம், சுடுகாட்டில் பாதியை எரிஞ்ச பிணங்கள் தான் அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷே. நீ வந்து கருப்பண்ணசாமிக்கோ முனியப்பனுக்கோ இல்லை ஐயனாருக்கோ நான்வெஜ்ஜை படைப்ப. சுருட்டு, சாராயம், ஆடு, ஆட்டுக்கறின்னு படைப்பேன். ஆனால் மனுஷக்கறி திங்கிற ஒரே சாமி சுடலமாடன் மட்டும்தான். அதுதான் அவரோட மெனுவில் டாப்பில் இருக்கிறது. ஓகே. ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ரோஹிணி வந்திருக்கோம், கருப்பு மூவிக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எங்கே ஈவினிங் ஷாப்பிங் போகிறோம், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். தேட்டர் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போஸ்டர்ஸ், கட் அவுட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்கவே. நீங்களும் கருப்பு மூவி பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய கூட்டம் இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்தது, அந்த வைபே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரின்னு அதெல்லாம் பார்த்துட்டு சரி மூவி எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே வண்டி பார்க் பண்ண போயாச்சு. பார்க் பண்ணிவிட்டு வந்தோன்னா ஒரு க்யூ கேட்டால் 3 o'clock ஷோக்கு தான் இவ்வளோ க்யூனாங்க. லைன்லேயே அப்படியே உள்ளே போனால் அங்கே என்ன தேட்டர்னு பார்த்துட்டு போன உடனே ஸ்நாக்ஸுக்கு போயாச்சு, என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு. அப்புறம் உள்ளே போயிட்டு மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இதில் கொஞ்சம் கொஞ்சம் மினி vlogs வரும், மூவியோட பெஸ்ட் சீன்ஸ்லாம் பாருங்கள். முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு குட்டி ஷாப்பிங் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக சில்வரில் ஒரு காப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது வாங்கிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் காப்பு வாங்க போயாச்சு. அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அவர் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துட்டு இருந்தார். என்கிட்ட கேட்டே இருந்தார், இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கான்னு கேட்டே இருந்தார். அப்புறம் ஃபைனலாக ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி காப்பு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே வாங்கணும், எவ்வளோ ஆச்சு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக அவர் போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வீடியோவை கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. காட்டு, நல்லா இருக்கா?